ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ ஆஃப் சைபர் எக்ஸ்டி. இந்த வீடியோ அதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஆப் டெவலப்மெண்ட் எடுக்கிற நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு முக்கியமான டவுட் என்னென்னா, டிசைனர் ரோல் சூஸ் பண்ணலாமா இல்லை டெவலப்பர் ரோல் சூஸ் பண்ணலாமா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல ஆப் டெவலப்பிங் எடுத்தால் 2 ரோல் இருக்குது. ஒன்று ஆப்பை நீங்கள் டிசைன் பண்ணணும், யூஐ யூஎக்ஸ் பேஸ் பண்ணி ஆப்பை டிசைன் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் உங்களுடைய பர்பஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஆப்பை டெவலப் பண்ணணும். என்ன ப்ராசஸ் பண்ணணும், எந்த டைமிங் இருக்கணும்னு சொல்லி அந்த ஒரு மெயின் கோர் ப்ராசஸ் ஆகுது. வெட்டுப்புலியா செத்த எலியா இந்த வீடியோ டிசைனரை பற்றி அண்ட் டிசைனர் ரோலை பற்றி பார்ப்போம். முதல்ல டிசைனர்னா யார்? சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்ட போகிறீங்க. அதுக்கு ஒரு இன்ஜினியர்கிட்ட தான் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு இந்த மாதிரி இந்த டிசைனில் இந்த பேட்டர்னில் எனக்கு ஒரு வீடு வேணும், இந்த மாதிரி அழகாக இருக்கணும்னு சொல்கிறீங்க. ஸோ இன்ஜினியர் உங்களுக்கு ஒரு 3-4-5 ப்ளூ பிரிண்ட் காட்டுறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த ப்ளூ பிரிண்ட்டில் நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணுவீங்களா? ஓகே, எனக்கு இது பெஸ்ட்டாக இருக்குது, ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவீங்க சொல்கிறீங்க இல்லையா? அந்த ப்ளூ பிரிண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுறது தான் டிசைனர். இப்போது ஒரு ஆப் டிசைன் பண்ண போகிறீங்க. பேசிக்காக ஒரு டெம்ப்ளேட் எடுத்துப்பாங்க. அந்த டெம்ப்ளேட்டை வச்சு உங்கள் ஆப்பை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கலர் சேஞ்ச் பண்ணி உங்கள் ஆப்பை டிசைன் பண்ணுவீங்க. சேம் ஆஸ் ஒரு வீடு பில்ட் பண்ணுற மாதிரி தான். ப்ளூ பிரிண்ட் ரெடிங்க. அடுத்து என்ன பண்ணுவோம்? ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது பேஸ்மெண்ட் போடுவோமா, அதோட பேஸ் தான் டிசைனிங் பண்ணி ஒரு ப்ரோட்டோடைப் கொண்டு வரணும். ஓகே, இந்த பட்டன் பண்ணால் இது ஒர்க் ஆகணும், இல்லை இந்த சைடு பண்ணால் இந்த ப்ராசஸ் நடக்கணுன்றத எல்லாத்தையுமே ஒரு குட்டி ப்ரோட்டோடைப்பாக டெவலப் பண்ணுறது தான் டிசைனரோட வேலை. அதை டிசைன் அப்போ எது ப்ரோ ஈஸி? டிசைனிங் ஈஸியா, டெவலப்பிங் ஈஸியா? இந்த வீடியோ டிசைனிங் பற்றியா? டிசைனிங்கில் டிசைனராக நீங்கள் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது இப்போது இன்ஸ்டாகிராமே எடுத்துக்கோங்களேன். இன்ஸ்டாகிராமில் இப்போது உள்ளே போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக தீம் பார்த்துக்குவாங்க. உங்களில் எத்தனை பேர் லைட் தீம் மிஸ் பண்ணுவீங்க, டார்க் தீம் மிஸ் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலி டார்க் தீம் தான் எனக்கு சூட் ஆகும். இதே நம்ம இப்போ அப்பா அம்மாவோ இல்லை வேறு ரிலேட்டிவ்ஸ் எடுத்திங்கன்னா அவங்களாம் ஒயிட் தீம் சூஸ் பண்ணுவாங்க, லைட் தீமை சூஸ் பண்ணுவாங்க. அது அவங்களோட ப்ரிஃபரன்ஸை பொறுத்திருக்கு. ஆனால் அது ட்ரூலி பேஸ்ட் ஆன் யூசருடைய எக்ஸ்பீரியன்ஸ். அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக வச்சுக்கிறாங்க இல்லையா இன்ஸ்டாகிராமில். அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா நேவிகேட்டர் பார் இருக்கும். ஹோமு, சர்ச், ரீலு, அப்புறம் நம்ம அக்கௌண்ட்டு இதெல்லாம் இதெல்லாம் ஃப்ரேம் பண்ணி இதெல்லாம் இங்கே தான் இருக்கணும். யூஐ டிசைனர் பண்ணுற ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். அதுதான் ஸோ நான் உங்களுக்கு ஒரு ஐடியாவாக சொல்கிறேனே, இந்தந்த பொசிஷனில் இது இங்கே தான் இருக்கணுன்றது யூஐஎக்ஸ் தான் அவர் தான் டிசைன் பண்ணுறாரு. அது யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து. டிசைனிங்க்கு நீங்கள் மெயினாக படிக்க வேண்டியது யூசர் எக்ஸ்பீரியன்ஸை தெரியணும், யூசர் இன்டர்ஃபேஸை டிசைன் பண்ண தெரியணும், கலர் தியரியை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் ஒயரிங்கு, அப்புறம் ப்ரோட்டோடைப்பிங், மாடல் க்ரியேட் பண்ணுறது, அது இதுன்னு சொல்லி நிறைய இருக்குது டிசைனிங் பொறுத்த வரைக்கும். அதை பற்றி நீங்கள் டாப் டு மட்டும் பக்காவாக படிக்கணும். அது இல்லாமல் சரி ஒவ்வொரு இதெல்லாம் நான் எங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நிறையா சைட்ஸ்லாம் இருக்குது. பிக்மா இருக்குது, அடாப் எக்ஸ்டி இருக்குது, ஸ்கெட்ச்னு சொல்லி சைட் இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயுமே நீங்கள் டிசைனிங் ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் அப்ளிகேஷனை ஒரு பேசிக் ப்ரோட்டோடைப்பாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, டிசைன் பண்ணிட்டீங்க. ஒரு டெவலப்பர்கிட்ட அப்ரோச் பண்ணுறப்போ ப்ரோ இதுதான் ஐடியா, இதுதான் இப்படி தான் ஒர்க் ஆகும்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா டெவலப்பிங் நெக்ஸ்ட் ஃபேஸுக்கு போகிறப்போ ஈஸியாக இருக்கும். மேபி இப்போ இருக்க 2K கிட்ஸ்க்கு மேபி ஃபேஸ்புக் அந்தளவுக்கு ஒரு ஃபெமிலியர் இல்லாத ஒரு சோஷியல் மீடியாவாக இருக்கலாம். பட் நிறைய பேருக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் யூஐ யூஎக்ஸ் எங்கே மேஜர் ரோல் ப்ளே பண்ணுதுன்னா, நம்ம சோஷியல் மீடியா எடுத்துக்கோங்க. முன்னெல்லாம் ஒரு 5 to 7 years பேக் பார்த்தீங்கன்னா எது ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு, எது பீக்கில் இருந்துச்சு? ஃபேஸ்புக். கரெக்டாக? நீங்களும் சரி, நானும் சரி, எல்லாருமே சரி ஒரு காலத்தில் ஃபேஸ்புக் யூஸ் பண்ணியிருப்போம். ஃபேஸ்புக் ஒரு ஃபெமிலியர். அண்ட் அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டாக ஆரம்பிச்சது. அதாவது ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் பாருங்கள். யூசர் இன்டர்ஃபேஸ் டிஃபர் ஆகும், அதில் வர போஸ்ட் வர ஃபீடு டைப் டிஃப்ரெண்ட் ஆகும், லைக் பண்ணுறது, அனிமேஷன், ஷேரிங், அந்த மாதிரி யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் மாறுது. பார்த்தீங்களா? ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பக்கம் மாறுது, இன்னொரு பக்கம் ஃபேஸ்புக்கை விட இன்ஸ்டாகிராம் கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு, நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக நல்லா இருந்துச்சு. ஃபேஸ்புக் போக என்னாச்சு, குறைஞ்சு இப்போ நிறைய இப்போ ஆக்சுவலி என்னன்னா ஒரு பூமர் கம்யூனிட்டியாக கிட்டத்தட்ட மாற்றிட்டாங்க.
பட் ஃபேஸ்புக்கே சரி இப்பயும் சரி ட்ரெண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டருடைய இன்டர்ஃபேஸ் பாருங்கள். பட் இங்கே வந்து சோஷியல் மீடியா டாமினேட் பண்ணுறதுக்கான மெயின் டிசைன் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அது வந்து ஒரு டிசைனர் கையில் தான் இருக்குது. ஸோ டிசைனிங் படிச்சிங்கன்னா ஒரு டிசைனை வச்சு டோட்டல் அப்ளிகேஷனுடைய என்கேஜ்மெண்ட்டே உங்களால் மாற்ற முடியும். அதுதான் வந்து ஒரு டிசைனருடைய பவர். அப்போது வாட் அபவுட் டெவலப்பர்? டிசைனருக்கே எவ்வளோ பவர்னா இப்போ டெவலப்பருடைய பவர் என்ன? கொஷின் மார்க் வரதில்ல. அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ